காமராஜர், எம்ஜிஆர் இவங்க மாதிரி செயல்பாடு இருக்கிற ஒரு நபர் விஜய் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. பதவியை விட்டு இறங்கி விட்டால் உன்னுடைய ஒரு பிம்பமும் நிற்காது. நானாவது சொல்வதை கேட்பதற்கு 10 பேராவது இருப்பேன், உனக்கு அதுவும் இருக்காது. கேரியரில் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நடிக்கிறாரு. அந்த உச்சபட்சத்தில் இருக்கும்போதே அந்த சினிமா கேரியருக்கு அப்புறம் அவங்க செலக்ட் பண்ணுறது, தேர்வு செய்கிறதுங்கிறது அரசியலாக இருக்குது. அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயமா? அவன் சொகுசாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவன். அவனுக்கு மாலை பொழுது மந்தகாசமாக கழிய வேண்டும். காமராஜ் மாதிரி உதறி விட்டு திரிகிறவனால தான் வழி நடத்த முடியும். தனுஷ் வரணும், ஜலம்பு வரணும், போகிறவன் வரணும், வர்றவன் வரணும், துணை நடிகர்லாம் வரணும். வந்தால் தான் இது கோடம்பாக்கம் இல்லை போல இருக்குது, இது கோட்டை வேறு அரசியல் போல இருக்குங்கிறது புரியும். இல்லை, இந்த வெற்றியை விஜய் தக்க வச்சுக்க முடியுமா தெரியல. தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஒன்று முட்டாள்களாக இருக்காங்க, இல்லைன்னா அயோக்கியங்களாக இருக்காங்க. முட்டாள்களே மேலுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது யாரும் வேறு வழி இல்லை. இடைத்தேர்தலுக்கும் தேவையான பெரும்பான்மை கிடைச்சிருச்சு அப்படின்னா சுதந்திரமாக செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு விஜய்க்கு கிடைக்கிறது. ஒரு கருத்தும் இல்லாதவனாக இருக்கிறாய், வாயை இறுக்கி மூடிக்கொண்டு பயந்து சாகுற. தொடர்ச்சியாக காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க மாதிரி செயல்பாடு இருக்கிற ஒரு நபர் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது, அவருக்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. ஏங்க, காந்திக்கு எவனா பிம்பம் கட்டமைச்சானா? நாடே ஒரு சொல்லில் நின்றது. நீங்கள் யூ கேனாட் பில்ட் அன் இமேஜ் ஃபார் எனிபடி. தானே நீங்கள் நல்லவன் என்றால் அணில் நல்லது அப்படின்னு யாரும் பிம்பம் கட்டமைச்சாங்களா? அணில் நல்லது, அது ஒரு தீங்கும் செய்யாது ஒருத்தருக்கும், சரியா? அதனால தான் அணில் பிள்ளைன்னு சொல்கிறோம். இதுக்கு பிம்பம் கட்டமைப்பார்களா? நீ யோக்கியனாக இருந்தால் அணில் பிள்ளை மாதிரி உனக்கும் அந்த புகழ் வரும். அதை விட்டு பிம்பம் கட்டமைப்பது என்பது அண்ணாமலை செய்த வேலை. வார் ரூம் வைத்து கொண்டு பிம்பம் கட்டமைப்பது என்பது திமுக காரர்கள் செய்கின்ற வேலை. காந்திக்கு யார் பிம்பத்தை கட்டமைத்தார்கள்? யார் கட்டமைத்தார்கள்? மகாத்மா காந்தி என்று சொல்ல சொன்னாரா? சிரித்தார் காந்தி. தெய்வமே என்று வள்ளலாரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் முட்டாள்களாக இருக்கிறீர்கள், நான் மனிதன் என்று சொன்னார்கள் வள்ளலார். ஒன்றும் அறியாத மக்களாக இருக்கிறீர்களே, மனிதனை போய் கடவுள் என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்னார் அவர். அப்படி மறுத்து சொல்லி மக்களுக்கு அறிவூட்டுவார்களா? அதை விட்டு பிம்பம் கட்டுகிறார். இந்த அண்ணாமலை வார் ரூம் வைத்து கொண்டு கட்டினார், பல ஆயிரம் கோடியை வைத்து கொண்டு. அண்ணாமலைடா, இது ஒரு பிம்பம் கட்டுதல். யூ பில்ட் அன் இமேஜ் ஃபார் யூ. இதை விஜய் செய்கிறார், இதை மற்றவன் செய்கிறான். எவனுக்கு தகுதி இல்லையோ, எவனுக்கு அறிவு இல்லையோ, எவனிடம் ஒழுக்கம் இல்லையோ, எவனிடம் நேர்மை இல்லையோ, அவனெல்லாம் தோற்றத்தை உருவாக்கி கொள்கிறான். ராஜாஜிக்கு எவனா பிம்பம் கட்டியிருக்கானா? காமராஜருக்கு எவனா பிம்பம் கட்டியிருக்கிறானா? அவர்களுக்கெல்லாம் இந்த மரியாதை எப்படி வந்தது? நீ என்னவாக இருக்கிறாயோ அதற்குரிய மரியாதை வரும். பசு சாதுவான பிராணி, இட் இஸ் எ டொமஸ்டிக் அனிமல். எப்படி இருந்தது? யார் பிம்பம் கட்டமைத்தார்கள்? பாம்பு, நல்ல பாம்பு, கொடியது. யார் பிம்பம் கட்டமைத்தார்கள்? எது உன்னுடைய இயல்போ அந்த இயல்புக்கு தகுந்த தோற்றம் உன்னை பற்றி மக்களிடம் வெளிப்படும். புரியுதா? எல்லாம் சும்மா இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, இதெல்லாம் முட்டாள்கள், கொஞ்சம் நாளில் எல்லாம் சரிந்து போய்விடும். பதவியை விட்டு இறங்கி விட்டால் உன்னுடைய ஒரு பிம்பமும் நிற்காது. நானாவது சொல்வதை கேட்பதற்கு 10 பேராவது இருப்பேன், இந்த மனுஷன் கத்திக்கின்னு கிடக்காண்டான்னு, உனக்கு அதுவும் இருக்காது. அது ஒரு பணமும் கொடுக்காம எனக்கு அந்த 10 பேராவது கத்திக்கின்னு கிடக்கிறானேன்னு நினைப்பேன், உனக்கு அதுவும் கிடையாதுன்னு சொல்கிறேன். நான் பணம் கொடுக்குறது வரையில் இருக்கும். அது வைஜெயந்தி மாலா உபயோகிக்கிற அழகு சாதன சோப்பு என்று இமேஜ் பில்டு பண்ணுவது போல். அந்த சோப்பை தேய்ச்சிக்கினா நம்ம வைஜெயந்தி மாலா மாதிரி மினுமினுக்கலாம்னு நம்பிக்கையை உண்டாக்குனால, அது மாதிரி இது லக்ஸ சாதன சோப்புக்கு என்ன விளம்பரமோ அந்த விளம்பரம் தான் இந்த அரசியல் தலைவர்களுக்கும். இவர்கள் இயல்பில் தலைவர்களாக இல்லை, இயல்பில் நல்லவர்களாக இல்லை, கட்டமைக்கப்படுகிறார்கள். பிறகு அது நொறுங்கி போகுது. நீங்கள் ஜெயலலிதா, கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி இவங்களோடலாம் பயணப்பட்ட நபர் அப்படிங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அப்போது அவர்கள் ஒரு வழிநடத்திய திராவிட சித்தாந்த கோட்பாடுகளுடன் அவர்கள் வழிநடத்திய அந்த அவங்களோட கட்சி தற்போது எந்த நிலையில் இருக்குது? அது திரும்பி இந்த எலெக்ஷனில் தோற்றது மூலமாக திருப்பி மீண்டும் உயர்த்தெழுமா? திராவிடம் என்பதே படிப்படியாக நீர்த்து போக தொடங்கி விட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர்களுக்கு தலைமை இருந்தது, அறிவு இருந்தது, கட்டுப்படுத்த தெரிந்தது, தன்னை பின்பற்றுகிறவர்களை கட்டுப்படுத்த தெரிந்தது.
அவருடைய ஆட்சியில் நல்லதும் இருந்தது, கெட்டதும் இருந்தது, குறையும் இருந்தது, நிறையும் இருந்தது. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் வேர் தேர். அது வேறு. ஹிஸ்ட்ரி வில் ரீட் இட், அது ஸ்டடி இட், அது வேறு. ஆனால் அவர்களிடமிருந்த சிறப்பு இவர்களை அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கட்டுக்குள் வைத்துக்கொள்ள தெரிந்தது. ஒரு பெண்ணால் முடிந்தது. ஜெயலலிதாவால் முடிந்தது, ஒரு பெண்ணால் முடிந்தது. எல்லாம் டயரை பார்த்து கும்பிட்டான்னா, எல்லாம் பெண்ணு வலிமை இல்லாதவள், அவளை மிதிக்கிறார்கள், நசுக்குகிறார்கள், பெண்ணுக்கு சமத்துவம் வேண்டும், பாராளுமன்றத்தில் 1/3 இடம் கிடைக்க வேண்டும். தானாக விடுறா ஜெயலலிதா, இந்திரா காந்தி எல்லாரும் தோன்றி விடுவார்கள். நீ கட்டம் வச்சுக்கினே இருந்தால் ஆகாததான் வருவா. கவுன்சிலர் பொண்டாட்டி எம்எல்ஏ வருவா, அப்புறம் வீட்டுக்கு போவாள், அப்புறம் கவுன்சிலர் பொண்டாட்டி ஒரு எம்பியாக வருவா. ஆகிறவ வரமாட்டா. மோத விடு. அவள் வருவா சரோஜினி நாயுடு மாதிரி, அவள் வருவா ஜெயலலிதா மாதிரி, இந்திரா காந்தி மாதிரி. உனக்கு மேலே வருவா. அவள் என்ன அறிவில் குறைந்தவளா? பலத்தில் தான் ஆம்பளையோட குறைஞ்சவா. இயற்கை கட்டமைப்பது பலத்தில் தான் குறைந்தவா. அதனால் இந்த பெண் சிங்கப்படை வைத்தார்களே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அப்புறம் ராத்திரியில் இவளை காப்பாற்றா ஒரு ஆண் சிங்கப்படை வேண்டுமே என்று. அப்புறம் பெண் சிங்கப்படை தனியாக போய் அவளை என்னமோ அது பண்ணி விட்டாங்கன்னா அது ரொம்ப கேவலமாக போயிடும். அதாவது கிராமத்தில் இருக்கவங்க 4 பேர் சேர்ந்துக்கணும், ஒரு பெண் சிங்கத்தை பண்ணிட்டான்னு ரொம்ப கேவலம் போயிடும்ல. இதை எதை காப்பாற்றுறதுக்கு புரியவில்லை, அவளே அதை இழந்துட்டு வந்துட்டான்னா அப்படின்னு எனக்கு தோணும். ஐயோ, இதுக்கு ஒரு ஆண் சிங்கப்படையும் சேர்த்து வைக்கலையே நம்ம விஜய். ஒரு வாட்டுக்கு இந்த பொம்பளையில் தனியாக விடுறாரு. உடல்கட்டில் மட்டும்தான் அவர்கள் குறைவானவர்களே தவிர, மற்றபடி ஜான்சி ராணி மாதிரி, வேலு நாச்சியார் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, இந்திரா காந்தி மாதிரி தானாக வருவார்கள். அவர்கள் விடு, போட்டி போட விடு. நான் தான் இதையெல்லாம் சொல்லுவேன், வேற எவன் சொல்லுவான்? தாழ்த்தா அடிப்பாங்க. சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த விஜய், அதுக்கடுத்து சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரப்போகிறார் தனுஷ், இப்படிலாம் சொல்லப்படுறது. ஒரு நடிகர் அவரோட கேரியரில் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நடிக்கிறாரு, அந்த உச்சபட்சத்தில் இருக்கும்போதே அந்த சினிமா கேரியருக்கு அப்புறம் அவங்க செலக்ட் பண்ணுறது, தேர்வு செய்கிறதுங்கிறது அரசியலாக இருக்குது. அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயமா? என்னை காரைக்குடி நீதிமன்றம் 21 நாள் ஊரை விட்டு அப்புறப்படுத்தியது. நான் வெளியே இருக்க வேண்டும் என்று. 21 நாள் கழித்து நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்தே வந்தேன். 21 கிலோமீட்டர் நடந்தே கோர்ட்டுக்கு வந்தேன். என்னை போலீஸ்காரன் தடியால் அடித்து உள்ளங்க எலும்பு உரிந்திருக்கிறது எனக்கு. அந்த காலங்கள் கொள்கைக்காக போராடிய காலங்கள். ஆகவே நான் நெருக்கடி நிலை காலத்தை எதிர்த்து காமராஜரோடு சேர்ந்து இணைந்து போராடியவர்களில் நான் ஒருவன். ஈழத்தமிழர்களுக்காக அவர்களோடு இணைந்து போராடியவர்களில் நான் ஒருவன். நான் செய்தது ஒன்றுமில்லை. பிரபாகரன் தான் துப்பாக்கி எடுத்து போராடினார். ஆனால் அதற்கு இசைவாக இருந்தவர்களில் கருத்து ரீதியாக யாரை சினிமாக்காரனை பின்பற்றிக்கு என்ன செய்கிறது? அவனுக்கு என்ன தெரியும்? அவன் சொகுசாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவன். அவனுக்கு மாலை பொழுது மந்தகாசமாக கழிய வேண்டும். அவனால் காமராஜ் மாதிரி உதறி விட்டு திரிகிறவனால தான் வழி நடத்த முடியும். நமக்குன்னு என்ன? அப்புறம் நமக்குன்னு சொந்த தேவைகள் இருக்கின்றவன், சுகங்கள் வேண்டும் என்று நினைக்கின்றவன் தனியாக இருந்துட வேண்டியதான். அதெல்லாம் தேவையில்லை என்று நினைக்கின்றவன் பல மக்களுக்காக போராடுவோம், பாடுபடுவோம். அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அதில் உங்களுக்கு அந்த சுயநலமற்ற தன்மை கொஞ்சமாவது குறைவாக இருந்தால் அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். 10 பேர் உங்களை கொண்டாடுவேன், அது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுதான் போத. நீங்கள் யூ நீட் நாட் பில்ட் யுவர் இமேஜ், ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி பில்ட். உங்களை கண்டோன்னே ஐயா வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிடுறாங்கல்ல, அதுதான் உங்களுடைய வாழ்வின் பயன். அப்புறம் வேறு என்ன பண்ண போகிறோம்? பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், ஆடணும், பாடணும், பொம்பளையை கட்டி பிடிச்சிக்கணும், பிள்ளை பெற்றோம், அப்புறம் கடைசியில் ஒரு நாள் முதுமை அடைஞ்சு செத்து போனோம். இந்த வாழ்க்கைக்குள்ளே எதை நிலைநாட்டுறதுக்கு நம்ம முயல்கிறோங்கிறது தான் வாழ்வின் பயன். அது சும்மா இன்னும் அவர் பேர் என்ன? இந்த நடிகர் பேர் இன்னொருத்தர் புதுசாக வர்றவர், அவர் பேர் என்ன? தனுஷ். ஒன்று தனுஷ் இன்னும் வரணும். தனுஷ் வரணும், ஜலம்பு வரணும், போகிறவன் வரணும், வர்றவன் வரணும், துணை நடிகர்லாம் வரணும். வந்தால் தான் ஓஹோ இது கோடம்பாக்கம் இல்லை போல இருக்குது, இது கோட்டை வேறு அரசியல் போல இருக்குங்கிறது புரியும். வேறு என்ன பண்ணி தொலைக்கிறது? இந்த ஒரு ஆளால் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடிஞ்சிச்சு, 234 இடத்துல ஆள் நிறுத்த முடிஞ்சிச்சுங்கிறது ஒன்று தான் இவருடைய தகுதி. வேறு என்ன தகுதி இருக்குது அவருக்கு?
ஆட்சி இவரின் மீது திணிக்கப்பட்டது. இவர் பெற்ற வெற்றி இல்லை. மக்கள் தாங்க முடியாமல், இந்த கருநாகங்களுக்கு இடையே தாங்க முடியாமல் வெற்றியை கொண்டு வந்து விஜயின் மீது திணித்து விட்டார்கள். அவருக்கு என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. அவர் ஏதோ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலி வி ஒன் தி எலெக்ஷன்னு அவர் நினச்சிருப்பார். அல்லது அந்த முட்டாள்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. இட் ஹேட் பீன் த்ரஸ்ட் அப்பான் ஹிம். ஹி ஹஸ் பிகம் ஏ சீஃப் மினிஸ்டர். பெரிய சங்கதி தான். இல்லை, இந்த வெற்றியை விஜய் தக்க வச்சுக்க முடியுமா? தெரியல. தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இல்லாவிட்டால் அந்த பழைய கருணாகமெல்லாம் வரும். அதுதான் எனக்கு கவலை. இந்த பழைய கருணாகமெல்லாம் வரும். அதனால் இது ஒரு தண்ணி பாம்பு, ஓரளவுக்கும் லாயக்கில்லை. வேறு என்ன பண்ணி தொலைக்கிறது? ஒன்று முட்டாள்களாக இருக்காங்க, இல்லைன்னா அயோக்கியங்களாக இருக்காங்க. யாரை நீங்கள் தேர்வு செய்வீங்க? முட்டாள்களே மேலுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யாரும் வேறு வழி இல்லை. இல்லை, நான் தேர்வு செய்ய முடியாது. இவனால் வர்ற விளைவுகள் வேறு, அவனால் வர்ற விளைவுகள் வேறு. நான் சொல்கிறது புரியுதா? புரியாமல் போட்டு உடைச்சா என்ன, வேணும்னே போட்டு உடைச்சா என்ன? அயோக்கியத்தனமா? ரெண்டுக்கு விளைவுகள் வருதில்ல மக்களுக்கு. இந்த பாருங்கள், மோடி ஒரு பெரிய பாராளுமன்ற இடங்கள் குறைப்புக்காக கொண்டு வருகிற சட்டத்தை எய்த்து பேச முடியல. இந்த சிவகுமாரோடு போய் பேசுகிறதுக்கு மேகதாதுக்கு முன்னாடி நிற்கிறார். ஒன்றும் புரியலை. ஐ வில் பிகம் அனதர் எம்ஜிஆர் என்பது கொள்கையாக இருந்தால் இதை சொல்கிறதுக்கு ஒரு யோசனை. இதுக்கு ஒரு 5 கோடி 10 கோடி அவனுக்கு சம்பளம். இந்த முட்டாள்களுக்கு எங்கே கொட்டி கவுத்து விட்டு போயிடுவார். ஏன்னா ஒழுங்காக கொண்டு போவான்னு நம்ம சொல்கிறோம்ல. ஏய் கொட்டிடாத ரொம்ப ரெக்லெஸ்ஸாக போகிறான்ங்கிறவனை பார்த்து கொட்டிட போகுது. ஐயோ கவனமாக இருப்பா, என்னப்பா வேறு வழி இல்லை, வேறு ஒருத்தரும் கிடையாது, என்னமோ நீ தான் யோக்கியம்னு பேசுகிற, அதனால் உன்னை வச்சுருக்கோம், கெடுத்து விட்டு போயிடாத, மறுபடியும் இந்த கரும்பாம்பெல்லாம் படையெடுக்கும். இல்லை, விஜயோட ஆட்சியை சிறப்பான ஆட்சியாக நடத்தி சிறப்பான ஆட்சியாக எங்கே இருக்கு? என்னவோ சரி, இந்த ஊழல் இல்லாமல் நடத்துகிறேன்னு சொல்கிறதுக்கே ஆள் இல்லை இந்த நாட்டில். இல்லை, ஊழல் இல்லை. இப்போ தாவேக்கா ஆட்சியில் ஊழல் இல்லை. ஓரளவு இல்லை, மட்டுப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. ஓரளவு மட்டுப்பட்டு உண்மை அது. அதனால தான் ஆதரித்து தொலைக்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு உணர்வும் உரிமையும் இல்லாத ஒரு கட்சியை. ஓரளவு கட்டுப்பட்டுருக்காது. அதை இடைத்தேர்தல் வரையிலும் கொண்டு செல்வாரா, கடைசியிலும் கொண்டு செல்வாரா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். என்ன இல்லை, இடைத்தேர்தலுக்கு அப்புறம் இடைத்தேர்தலுக்கும் தேவையான பெரும்பான்மை கிடைச்சிருச்சு அப்படின்னா சுதந்திரமாக செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு விஜய்க்கு கிடைக்கும்ல? இல்லை, கிடைக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், உனக்கு என்ன வேணாலும் வரட்டும் ஐயா, எப்படியோ யோக்கியமாக நீ நாடாண்டினா அதனுடைய பலன் நாட்டுக்கு வரும். ஆனால் நம்முடைய உரிமைகள், இதுக்கு இணையான ஒரு களம் அரசியல்வாதிக்கு இருக்குது. காவிரி உரிமையை காப்பது, அரசியல் சாசன உரிமைகளை மோடி போன்றவர்கள் பறித்து விடாமல் காப்பது, இது மாதிரியான எத்தனையோவற்றில் ஒரு கருத்தும் இல்லாதவனாக இருக்கிறாய். வாயை இறுக்கி மூடிக்கொண்டு பயந்து சாகிற இடியோசை கேட்ட நாகம் போல் பயந்து புற்றுக்குள்ளேயே ஒடுங்கி கொண்டிருந்தால் பிறகு எப்படி நாம் எதிர்கொள்வது இந்த தீமைகளை என்கின்ற கேள்விக்கு இவரிடமிருந்து எனக்கு விடை இல்லை என்றாலும் சரி, ஒரு பாதியாவது யோக்கியமாக நடத்தட்டும், பிறகு பார்ப்போம் என்கின்ற எண்ணம் தான் மிஞ்சி நிற்கிறது. நன்றி.